Dear students, how are you? I hope you are doing well. This session we are going to look Introduction to Algebra. Introduction to Algebra. இதில் நம்ம அல்ஜிப்ராவோட இன்ட்ரடக்ஷன் தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சாப்டரில் என்னெல்லாம் லேர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டு ரீகால் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன். நீங்கள் ஆல்ரெடி லோயர் கிளாஸில் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பேசிக் கான்செப்டை நம்ம வந்து இந்த சாப்டரில் ரீகால் பண்ணோம். ஸோ அதையும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டு நோ ஹவு டு மல்டிப்ளை அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் வித் இண்டீஜர் கோஎஃபிஷியன்ட். ஸோ நம்ம ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை எப்படி மல்டிபிள் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த சாப்டரில் லேர்ன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு டு நோ ஹவு டு டிவைட் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் பை மோனோமியல்ஸ். ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை எப்படி மோனோமியல் மூலமா டிவைட் பண்ணுறது, பை யூஸிங் மோனோமியல்ஸ் ஹவு டு வி டிவைட் திஸ் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறதையும் இந்த சாப்டர் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு டு ரீகால் ஐடென்டிட்டிஸ். ஸோ ஆல்ரெடி லோயர் கிளாஸில் சம் பேசிக் ஐடென்டிட்டிஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதாவது a + b ஹோல் ஸ்கொயர், a - b ஹோல் ஸ்கொயர், a² - b ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி ஐடென்டிட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த கான்செப்டை லேர்ன் பண்ணிவிட்டு ஸோ அதை எப்படி ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த சாப்டர் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு டு அண்டர்ஸ்டாண்ட் த ஐடென்டிட்டிஸ் a + b ஹோல் கியூப் அண்ட் a - b ஹோல் கியூப், தென் x + a into x plus b into x plus c. ஸோ இது போல் உள்ள ஐடென்டிட்டிஸ் நம்ம லேர்ன் பண்ணி அதை நம்ம ப்ராப்ளத்தில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதையும் இந்த சாப்டர் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டு ரெகக்னைஸ் த எக்ஸ்பிரஷன் தட் ஆர் ஃபேக்டரைசபிள். ஸோ இந்த ஐடென்டிட்டிஸ் எப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த சாப்டரில் லேர்ன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு டு சால்வ் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் தட் இன்வால்வ் லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷன் பேசிஸில் உள்ள வேர்ட் ப்ராப்ளத்தையும் நம்ம இந்த சாப்டரில் சால்வ் பண்ண போகிறோம். அதையும் நம்ம லேர்ன் பண்ணிப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு டு நோ ஹவு டு பிளாட் த பாயிண்ட்ஸ் இன் கிராஃப். ஸோ கிராஃபில் எப்படி பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த சாப்டர் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டு ட்ரா கிராஃப்ஸ் ஆஃப் சிம்பிள் லீனியர் ஈக்குவேஷன். டு ட்ரா கிராஃப்ஸ் ஆஃப் சிம்பிள் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிள் லீனியர் ஈக்குவேஷனுக்கு எப்படி வந்து கிராஃப் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த சாப்டரில் லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட ரீகேப் நம்ம பார்க்கலாம். In our earlier classes, we have learned about constants, variables, like terms, unlike terms, coefficients, numerical, and algebraic expression. ஸோ இதெல்லாம் நம்ம லோயர் கிளாஸில் வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ கான்ஸ்டன்ட்னா என்ன, வேரியபிள்ஸ்லாம் என்ன, ஸோ லைக் டேர்ம்ஸ் எப்படி சொல்கிறது, தென் அன்லைக் டேர்ம்ஸ் எப்படி சொல்கிறது, இது எல்லாத்தையுமே லோயர் கிளாஸில் உள்ள அல்ஜிப்ரா சாப்டரில் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? ஓகே, லேட்டர் வி ஹவ் டன் சம் பேசிக் ஆப்ரேஷன். அதாவது ஸோ ஃபஸ்ட்டு அதை லேர்ன் பண்ணிவிட்டு அந்த அல்ஜிப்ராவில் உள்ள பேசிக் கான்செப்டை லேர்ன் பண்ணிட்டு அடுத்து சம் பேசிக் ஆப்ரேஷன் வி ஹவ் டன். ஆப்ரேஷன் அப்படின்னா இதில் வந்து சப்ட்ராக்ஷன், அடிஷன், ஸோ இது பேசிஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் லோயர் கிளாஸில் சால்வ் பண்ணியிருப்பீங்க. சரியா? நவ் ஸோ இப்போது அதெல்லாம் வந்து நம்ம லோயர் கிளாஸில் பண்ணது. இப்போது நவ் ஷால் வி ரீகலெக்ட் தெம் அண்ட் எக்ஸ்டெண்ட் தர் நாலேஜ். ஸோ அந்த நம்ம லோயர் கிளாஸ் என்ன லேர்ன் பண்ணமோ ஸோ அதையும் இப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ அந்த நாலேஜ் பேசிஸில் தான் இந்த சாப்டர் உள்ள ப்ராப்ளம்ஸ் இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். சரியா? ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ், லைக் டேர்ம்ஸ், அன்லைக் டேர்ம்ஸ், ஸோ அது பேசிஸில் என்ன இருக்குது அந்த பேசிக் கான்செப்டை ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதோட கண்டினியூவேஷனாக இந்த சாப்டரில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இதில் இந்த சாப்டரில் உள்ள அல்ஜிப்ரா இன்ட்ரடக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இதில் நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. லெட் அஸ் கன்சிடர் த கிவன் சுச்சுவேஷன் தட் கணேஷ் பிளான்டட் saplings in his garden. He planted 10 rows each with 5 saplings. Can you say how many saplings were he planted? என்ன கேட்டிருக்காங்க, ஒரு பையன் கணேஷ்ங்கிறவன் அதாவது ஒரு சில செடிகள் வந்து அவங்களுடைய தோட்டத்தில் நடுறாங்க. சரியா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா he planted 10 rows, அதாவது 10 ரோ, அதாவது ஹி பிளான் பண்ணுறான். ஸோ ஒவ்வொரு ரோலையும் எத்தனை செடிகள் வைக்கிறான் அப்படின்னா 5 saplings. ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது டோட்டலாக இப்போ என்ன கேட்குறாங்க, கேன் யூ சே தட் ஹவு மெனி saplings were planted, எத்தனை வந்து செடிகள் நடப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ அப்படி எஸ் we know that the total number of saplings is the, நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், அந்த total number of saplings is the product of number of rows and number of saplings in each row. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது அதில் உள்ள ரோ இன்ட்டு அந்த செடிகள்
எத்தனை செடிகள் ஒவ்வொரு ரோலையும் வைக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சாப்ளிங்ஸ் நமக்கு கிடைச்சிரும். கரெக்டா? ஸோ ஹென்ஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் சாப்ளிங்ஸ் 10 rows into 5 saplings each. 10 row இருக்கு, ஒவ்வொரு ரோலையும் 5 saplings. ஸோ டோட்டலாக என்ன ஆகும்? 10 into 5 equal to 50 saplings. ஸோ நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதே லைக்வைஸ் ஸோ ஒன் மோர் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. டேவிட் பிளான்டட் சம் சாப்ளிங்ஸ் நாட் நோயிங் டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் சாப்ளிங்ஸ் இன் ஈச் ரோ. அதாவது ஸோ இன்னொரு பையன் வந்து இது மாதிரி செடி நடுறாங்க, பட் அவங்களுக்கு நட்டுருக்காங்க, பட் எத்தனை ரோ அண்ட் தென் எத்தனை சாப்ளிங்ஸ் அப்படிங்கிறது தெரியல. அது வந்து அன்னோனாக இருக்குது. ஸோ அன்னோனாக இருக்கும்போது நம்ம என்ன எடுத்துப்போம்னா அப்போ தான் நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். அதான் ஆல்ஃபபெட்ஸ்லேருந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸு, ஒய், ஏ, பி, ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபபெட்டை தான் நம்ம அன்னோன் டேர்மை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஃபார் த அன்னோன் குவான்டிட்டிஸ் we call them as x and y. Therefore, the total number of saplings x rows into y saplings in each row. ஸோ இந்த மாதிரி நம்ம அன்னோன் குவான்டிட்டிஸ் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி சொல்கிறது? இப்போது எக்ஸ் இன்ட்டு ஒய், இதை மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் ஒய் அப்படின்னு வரும். ஸோ இதோட கண்டினியூஷன் நம்ம படிக்க போகிறோம். இந்த சாப்டரில் மெயினாக நம்ம ஃபஸ்ட்டு உள்ள எக்ஸசைஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து மல்டிபிள் பண்ணுறது, அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷனை எப்படி மல்டிபிள் பண்ணுறது, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன். ஸோ அதை மாதிரிலாம் லேர்ன் பண்ண போகிறோம். சரியா? அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. பாலினாமியல் அப்படின்னா என்ன, தென் மோனோமியல்னா என்ன, பைனாமியல்னா என்ன, தென் ட்ரைனாமியல். ஸோ இது எல்லாமே அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் டேர்ம்ஸ் தான். அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான டேர்ம்ஸ் தான் இது. சரியா? ஃபஸ்ட்டு பாலினாமியல். பாலினாமியல் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் கண்டெய்னிங் 2 or more algebraic terms. அதாவது பாலினாமியல் இஸ் அ எக்ஸ்பிரஷன், இது ஒரு அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் தான். கண்டெய்னிங் அது என்ன கொண்டிருக்கும் அப்படின்னா 2 or more algebraic terms. அதில் வந்து டேர்ம்ஸ் வந்து 2 or more டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ 2க்கு மேற்பட்ட டேர்ம்ஸ் வந்து அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் பாலினாமியல் all variables are raised to only whole number powers. அதாவது அதில் பவரில் உள்ள வேல்யூ எல்லாமே ஹோல் நம்பரில் இருக்கும். அது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்காது. தென் நெகட்டிவ் எக்ஸ்போனன்ஸாக இருக்குது, நெகட்டிவ் நம்பராக இருக்காது. அது வந்து எல்லாமே ஹோல் நம்பராக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம வந்து பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாலினாமியல் கெனாட் கண்டெயின். ஸோ பாலினாமியலில் என்ன இருக்காது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், டிவிஷன் பை வேரியபிள். அதாவது பாலினாமியல் எக்ஸ்பிரஷனில் வேரியபிள் வச்சு டிவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வேரியபிள் டேர்ம் வச்சு டிவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது பாலினாமியல் இல்லை, அது அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் காமனாக சொல்லிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட்ஸ். ஸோ நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட்ஸ் அதில் இருக்காது. சரியா? ஸோ நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட்ஸ் அப்படின்னா இங்கே பாருங்கள், 7x பவர் -2 இருக்குது. ஸோ -2 அப்படிங்கிறது இந்த இடத்துல பவரில் வந்து நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ நெகட்டிவ் வேல்யூ பாலினாமியல் எக்ஸ்பிரஷனில் இருக்காது. ஓகேவா? அண்ட் தேர்ட், இந்த ஃப்ராக்ஷனல் எக்ஸ்போனன்ட்ஸ். ஸோ ஃப்ராக்ஷனல் எக்ஸ்போனன்ட்ஸும் இந்த பாலினாமியல் எக்ஸ்பிரஷனில் இருக்காது. அதாவது பவர் டேர்ம் வந்து இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் 1/2 3/2 அப்படின்னு ஃப்ராக்ஷனில் இருக்காது. ஓகேவா? விச் நாட் கண்டெயின். இந்த பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் கொண்டு இருக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் இதில். சரியா? நெக்ஸ்ட்டு மோனோமியல் அப்படின்னா, மோனோ அப்படின்னு நமக்கு தெரியும், ஒரு சிங்கிள் யூனிட் தான் நம்ம மோனோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோனோமியல் அப்படின்னா என்ன? an expression which contain only one term is called monomial. ஒரு எக்ஸ்பிரஷன், அதாவது an expression which contain only one term. ஒரு எக்ஸ்பிரஷனில் ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பிரஷனை தான் நம்ம மோனோமியல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். சரியா? எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, 4x and 3x²y. இங்கே பாருங்கள், எல்லாமே ஹோலாக ஒரு சிங்கிள் யூனிட்டாக வரும். 3x²y அப்படிங்கிறது இது சிங்கிள் யூனிட் வரும். ஸோ அதனால இது ஒரு டேர்ம் அப்படிங்கிறதுனால இதை நம்ம மோனோமியல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -2y². இங்கே பாருங்கள், இது எல்லாமே சிங்கிள் யூனிட். சரியா? அப்படிங்கும் போது இதை நம்ம மோனோமியல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பைனாமியல் அப்படின்னா an expression which contains only 2 term is called binomials. ஒரு எக்ஸ்பிரஷனில் 2 term இருந்துச்சுன்னா பைனாமியல். ஸோ பைனா 2 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ பைனாமியல் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷனில் 2 terms இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம பைனாமியல் சொல்லுவோம். எக்ஸாம்பிளுங்க பாருங்கள், 2x + 3. சரியா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 2x + 3. ஏன்னா இது 2 டேர்ம் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு 2x அப்படிங்கிறது ஒரு டேர்ம் அண்ட் ப்ளஸ், அதாவது அது செப்பரேட் ஆகிடுச்சு. 3 நாங்கள் ப்ளஸ் வந்துடுச்சு அப்படின்னா செப்பரேட் 3ங்கிறது நெக்ஸ்ட் டேர்மாக போயிடுது. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் 2 டேர்ம் இருக்குது அப்படின்னா இந்த பைனாமியல் சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், 5y² + 9y. 5y² ஒரு டேர்ம், நெக்ஸ்ட் + 9y அடுத்த டேர்ம். ஸோ இது நம்ம என்ன சொல்கிறோம்னா பைனாமியல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே,
Next, trinomial, an expression which contains only 3 terms is called, அதாவது எக்ஸ்பிரஷன் இருக்கு, கண்டினியூஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கு, அதில் ஒன்லி 3 terms, ஓகேவா, 3 terms இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து ட்ரைனாமியல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ட்ரைனாமியலுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2a² b minus 8ab plus b ஸ்கொயர். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த 2a² b இது எல்லாமே ஒன் டைம் ஆகிடுது. அடுத்து இங்கே ஒரு மைனஸ் வரதுனால அது செப்பரேட் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு 8ab அடுத்து செகண்ட் டேர்ம் ஆகிடுது. அண்ட் தேர்ட் டேர்ம் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இது தேர்ட் டேர்ம் ஆகிடுது. இப்போ டோட்டலாக எத்தனை டேர்ம் இருக்குது அப்படின்னா 3 term. நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரைனாமியல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதுதான் வந்து அதோட டைப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா மெயினாக மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஸோ நம்ம எப்படி வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை மல்டிபிள் பண்ணுறது. ஸோ சரியா? ஸோ மல்டிபிள் பண்ணும்போது ஒரு சில மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. while doing the product of algebraic expression we should follow the steps given below. ஸோ கொடுத்துருக்க ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த சைன்ஸ், அதாவது இந்த மைனஸ் ப்ளஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை மல்டிபிள் பண்ணும்போது அது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு லைக் சைன்ஸ்னால் ஒரு 2 டேர்ம் எடுத்து நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ சரியா? 2 மோனோமியல் டேர்மை நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் அந்த வேல்யூ வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது, அண்ட் செகண்ட் டேர்மில் வேல்யூ ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னா சேம் சைனாக இருக்குது. ஸோ சேம் சைனை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும்னா, ஸோ பாசிட்டிவ்ஸ் சேம் தான் வரும். சரியா? பாசிட்டிவ் வரும். நல்லா பாருங்கள், லைக் சைன்ஸ் இங்கே பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். சேம் சைன் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா, ஸோ பாசிட்டிவ்ஸ் வரும். ஸோ அடுத்து அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் சேம் சைனாக இருக்குது. ஸோ சேம் சைனை நம்ம வந்து மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வர்றது பாசிட்டிவ் அப்படின்னா ப்ளஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அன்லைக் சைன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமில் ப்ளஸ்ஸும் செகண்ட் டைமில் மைனஸும், இல்லை ஃபஸ்ட்டு டைமில் மைனஸும் செகண்ட் டைமில் ப்ளஸ்ஸும், இது போல் அன்லைக் மாறி இருக்கும்போது நம்ம அதை ப்ராடக்ட் பண்ணும்போது அதில் நமக்கு வர்ற ஆன்சரோட வர்ற சைன் என்ன அப்படின்னா நெகட்டிவ், அதாவது மைனஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு டைம் நம்ம எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு டைமு, அந்த ஃபஸ்ட்டு டைமுக்கு வந்து சைன் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. அடுத்து செகண்ட் இன்னொரு டைம் எடுக்கிறோம், அந்த டைமுக்கு வந்து சைன் மைனஸாக இருக்குது. ஸோ ஒரு ப்ளஸ்ஸு டேர்மு அண்ட் தென் ஒரு மைனஸ் டேர்ம், ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும் இல்லையா? ஸோ அந்த ஆன்சர் எது கூட வரும்னா மைனஸ், நெகட்டிவாக வரும். சரியா? ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ் கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ். ஸோ ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணுறது அந்த சயின்ஸ் பேசிஸில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை த கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த டேர்ம். ஸோ அதில் வந்து கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட் டேர்மை கரெக்டாக மல்டிபிள் பண்ணணும். ஸோ அது ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை த வேரியபிள் ஃபேக்டர்ஸ் பை யூஸிங் லா ஆஃப் எக்ஸ்போனன்ஸ். ஸோ வேரியபிள் மல்டிபிள் பண்ணும்போது, நான் நம்பர் மல்டிபிள் பண்ணும்போது ஈஸியாக மல்டிபிள் பண்ணலாம். ஸோ வேரியபிள் மல்டிபிள் பண்ணும்போது நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா லா ஆஃப் எக்ஸ்போனன்ஸ். ஸோ இந்த லா ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லா ஆஃப் எக்ஸ்போனன்ஸில் இஃப் எக்ஸ் இஸ் அ வேரியபிள் அண்ட் n ஆர் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், தென் இங்கே பாருங்கள், ஸோ எக்ஸ் இங்கே வந்து வேரியபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 2 டைம் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் பவர் எம் இன்ட்டு அடுத்தும் அந்த சேம் வேரியபிள் தான் எக்ஸ் பவர், பட் இந்த மேலே உள்ள எக்ஸ்போனன்ட் சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம இது ரெண்டுத்தையும் சேம் பேஸ் இருக்கும்போது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது, பேஸ் சேமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம இந்த எக்ஸ்போனன்ட் டைமை ஆட் பண்ணிப்போம். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் லா ஆஃப் எக்ஸ்போனன்ஸ், அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். வேரியபிள் மல்டிபிள் பண்ணும்போது நம்ம லா ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ உங்களுக்கு வெரி சிம்பிள் தான், ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு இது கிளியராக புரியும். அதாவது சேம் பேஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பவர் டைம் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்னால் இதாக தெரியுதா, இதுதான் பேஸ். சரி, இங்கேயும் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ், அதாவது சேம் வேரியபிள் ஆகிடுச்சு. ஸோ சேம் வேரியபிள் ஆகிட்டு நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த பவர், அதாவது எக்ஸ்போனன்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸோ எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் என் அப்படின்னு வரும். சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 or more மோனோமியல்ஸ். அதாவது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து இந்த மோனோமியல்ஸ் பை மோனோமியல்ஸ், பைனாமியல் பை மோனோமியல், பாலினாமியல் பை மோனோமியல், இந்த மாதிரி எப்படி அந்த எக்ஸ்பிரஷன் மல்டிபிள் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 or more மோனோமியல்ஸ். ஸோ அதாவது மோனோமியல் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ த எக்ஸ்பிரஷன் விச் கண்டெயின் ஒன்லி ஒன் டேர்ம். ஸோ அப்படிங்கும்போது அந்த போல் மோனோமியல்ஸ் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணும்போது நம்ம என்ன ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. சரியா? மோனோமியல் மல்டிப்ளைட் பை மோனோமியல். ஸோ அப்படிங்கும்போது நம்ம என்ன ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம். எக்ஸாம்பிள், ஸோ இதில் நம்ம உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும்.
ஸோ இதுதான் ஒரு மோனோமியல் எக்ஸ்பிரஷனும் இன்னொரு மோனோமியல் எக்ஸ்பிரஷனும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வர்ற ஆன்சர் வந்து கண்டிப்பாக மோனோமியல் தான் இருக்கும். சரியா? ஸோ இது நம்ம எல்லாருமே கிளியராக தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற ஆன்சர் என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் மோனோமியல் மல்டிப்ளைட் பை மோனோமியல் அப்படின்னா நம்ம கிடைக்கிறதும் மோனோமியல் தான். நெக்ஸ்ட் பைனாமியல். ஒரு பைனாமியலை நம்ம மோனோமியலாக மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவாக இருக்கும்? பைனாமியலாக தான் இருக்கும். சரியா? அடுத்து நெக்ஸ்ட் பைனாமியல் மல்டிப்ளைட் பை பைனாமியல். ஸோ ஒரு பைனாமியல் அடுத்து இன்னொரு பைனாமியல், 2 பைனாமியல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் எப்படி இருக்குன்னா பைனாமியல் இருக்கும் ஆர் பாலினாமியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாலினாமியல் மல்டிப்ளைட் பை மோனோமியல். ஒரு பாலினாமியல் எக்ஸ்பிரஷனை நம்ம மோனோமியல் எக்ஸ்பிரஷனால் மல்டிபிள் பண்ணும்போது நம்ம கிடைக்கிறது பாலினாமியல் தான் கிடைக்கும். ஸோ இதுதான். இதுக்கு அடுத்து நம்ம இது பேசிஸில் நம்ம வந்து எக்ஸசைஸ் 3.1ல் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் கிளியராக புரியும். நெக்ஸ்ட் செஷனில் நம்ம வந்து எக்ஸசைஸ் 3.1 அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.